வணக்கம். இந்த வீடியோல மலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சாமிமாரும் ஐயப்ப சாமிக்காக கொண்டு போகக்கூடிய காணி பொண்ணை பத்தி பார்க்க போறோம். அதென்ன காணி பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயப்பனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை பொன் அப்படின்னு அர்த்தம். காணிக்கை பொண்ணா அப்படின்னா எல்லா சாமிமாரும் தங்கத்தில் ஏதாவது ஒரு காணிக்கையை ஐயப்ப சாமிக்கு கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது அப்படி இல்லை. ஏழை பங்காளன் நம்ம ஐயப்ப சாமிக்கு பக்தியோட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 1.25 ரூபாயா இருந்தாலும் சரி, ஒரு 11 ரூபாயா இருந்தாலும் சரி, இப்படி சாதாரணமான காசுகளையே அவர் புடம்போட்ட பொற்காசுகளா நினைச்சு நம்ம கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டு வரம் கொடுத்து அனுப்புவாரு. சரி, எதுனாலும் ஒரு கணக்கு வேணும்ல. இந்த காணி பொண்ணு அப்படிங்கிற காணிக்கையை எப்படி கொண்டு போறது, கரெக்டா எத்தனை ரூபாயை கொண்டு போகணும், கம்பல்சரியா இந்த காணிக்கையை நம்ம கொண்டு போயே தாகணுமா, கொண்டு போகாம இருக்க முடியாதா, இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு வரலாம். முதல்ல இந்த காணி பொண்ணை எப்படி கொண்டு போவாங்கன்னா, இருமுடி கட்டுறப்ப நெய் தேங்காய் போடக்கூடிய அந்த பையில முன்னால காலத்துல எல்லாம் 3 நாணயங்களை 3 காசுகளை போடுவாங்க. நல்லா வெத்தலை பாக்கோட சேர்ந்து இதை கட்டி போடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது ஏன் காசுகளை வெத்தலை பாக்கோட சேர்ந்து வச்சு கட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுலதான் சூழ்ச்சமே இருக்கு. இப்படி நம்ம ஐயப்பனுக்காக கொண்டு போகக்கூடிய அந்த காணிக்கைகள் எல்லாமே அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய குருதட்சணை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போகணும். எப்படி நம்ம குருசாமிக்கெல்லாம் குருதட்சணை கொடுக்கிறோமோ, அதை போல ஐயப்ப சாமி தர்மசாஸ்தாவும் சாமியாக மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் பெரிய குருசாமியாக அங்க மேல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வெத்தலை பாக்கோட சேர்த்து இந்த காசையும் வச்சு ஒரு குரு தட்சணையாக நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனாலதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் இந்த காணி பொண்ணை மறக்காம அவங்களோட இருமுடி கட்டு பையில நெய் தேங்காய் கூட மறக்காம வச்சு கொண்டு போய் ஆகணும். சரி, 3 காசுகளை கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்காக அந்த 3 காசுகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, சபரிமலையில கட்டு பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த நாணயங்களை நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த வெத்தலையில சுத்தின அந்த காணி பொண்ணை பூரா சாமிக்கு காணிக்கையா கொடுக்கும்போது ஐயப்பனுக்கு ஒரு காசையும் மாளிகை புறத்தம்மா மஞ்சமாதா சாமிக்கு ஒரு காசையும் காணிக்கையா கொடுத்துருவாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காசை சபரிமலைக்கு நம்ம ஊர்ல இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு மேல வரைக்கும் எடுத்துட்டு போன அந்த இன்னொரு காசை, அந்த 3வது காசை மலையிலிருந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடணும். வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த 3வது காசை நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் அந்த சாமிக்கு தட்சணையாக, அந்த சாமிக்கு காணிக்கையாக கொடுக்கணும். இப்படிப்பட்ட வழக்கம் தான் பழங்காலத்துல எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய வழக்கங்கள் மாறி மாறி வந்து ஐயப்ப சாமிக்கு மட்டும் காணிக்கை வச்சா போதும், அவருக்கு ஒரு 1.25 ரூபாயை காணி பொண்ணாக அந்த குரு தட்சணையாக வைக்கக்கூடிய வழக்கம் வந்துச்சு. அதனால மாளிகைபுரத்தம்மா மஞ்சமாதா கோயில்ல போய் நம்ம காணிக்கை போடுறதெல்லாம் தனி, அது காணி பொன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெத்தலையில சுத்தி இருமுடியில வச்சு கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கையோட சேராது. காணி பொண்ணுங்கிறது ஐயப்பனுக்கு மட்டும்தான் அப்படின்னு மாறி போச்சு. சரி, அந்த 1.25 ரூபாய் காணிக்கையை காணி பொண்ணா வைக்கிறது தான் பல காலமாக இருந்துட்டு வருது. அதுக்கப்புறமா நிறைய ஊர்கள்ல, இது எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி கடைபிடிக்கப்படல, சில ஊர்கள்ல 11 ரூபா வைக்கிறது, 21 ரூபா வைக்கிறது, 101 ரூபா வைக்கிறது, இப்படி நாணயங்களை தாண்டி ரூபா நோட்டுகளையும் ஐயப்பனுக்கான காணி பொண்ணாக வைக்கக்கூடிய அந்த வழக்கமும் உள்ள வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, சொந்தக்காரங்க இப்படி ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போகக்கூடிய அந்த சாமிமாருடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே அரிசி எடுத்து போட்டு அனுப்பும்போது அவங்களும் காணிக்க போடுறாங்க. அதையுமே காணி பொண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த குருதட்சணையா கொடுக்கக்கூடிய ஐயப்பனுடைய காணிக்கை லிஸ்டுக்குள்ள எல்லாரும் சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியாக ஐயப்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணி பொன் அப்படிங்கிற விஷயம் பல காலமாக வெவ்வேறு விதத்தில் சொல்லப்பட்டு பல ஊர்களையும் வெவ்வேறு விதமா கடைபிடிக்கப்பட்டு வருது. சரி, ஐயப்பனுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த குருதட்சணையில கண்டிப்பா நாணயங்களை மட்டும்தான் போடணுமா? உண்மையிலேயே அந்த காணி பொன் அப்படின்னு சொல்ற மாதிரி தங்கத்தை எல்லாம் போட்டு கொண்டு போய் ஐயப்ப சாமிக்கு காணிக்கையா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, நிறைய பணக்காரங்கள்லாம் இந்த இருமுடி கட்டுக்குள்ள அவங்க காணி பொண்ணு போடும்போது அவங்களால முடிஞ்ச தங்கத்தையும் ஐயப்ப சாமிக்கு காணிக்கையா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வார்த்தை, இந்த காணி பொன் அப்படிங்கிற வார்த்தையானது ஆணி பொன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தகவல்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, பொதுவாகவே இந்த மாதிரியான பெரிய பெரிய சாமிகளை எல்லாம் புலவர்கள் கவிஞர்கள் இவங்கெல்லாம் பாடும்போது அந்த சாமியுடைய அருளை, அந்த சாமியுடைய மகிமையை பத்தி பேசும்போது ஆணிப்பொன் போன்ற தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி பொண்ணுன்னு சொன்னா இன்னைக்கு தான் நம்ம 18 கேரட், 22 கேரட், 24 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் இப்படி தங்க நகை செய்யக்கூடியவங்க ரெஃபரன்ஸ் மெட்டலாக ஆணி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்த தங்கத்தை வச்சிருப்பாங்க. அந்த தங்கத்தை வச்சு கம்பேர் பண்ணி தான் மற்ற தங்கங்களுடைய அந்த மதிப்பை எல்லாம் அவங்க
அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒப்புமைப்படுத்த முடியாத உயர்வான ஒரு தங்கத்தை போல இருக்கக்கூடியவர் தான் ஐயப்ப சாமி. அவருக்கு போய் சேரக்கூடிய அந்த குருதட்சணையானது ஆணி பொன் போல எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாத விலை மதிப்பில்லாத உயர்வான ஒரு தங்கமாக, உயர்வான ஒரு தட்சணையாக, உயர்வான ஒரு காணிக்கையாக இருக்கிறதுனால ஆணி பொண்ணு சொல்லி அது காலப்போக்கில் காணி பொன் அப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.